ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அத்தியாயம் 50. தங்கையின் துடுக்குத்தனத்தை கண்டு சிரித்த தூவிகா, அந்த மியூசியம் ஃபீஸிற்கு நீதாண்டி ஓனர் என்று சிரிக்க, பார்க்குறவங்க எல்லாம் வந்து பார்க்கலாம், ஓனருக்கு அதனால் ஒரு யூஸும் இல்லை. வேணும்னா பார்க்க வரவங்க கிட்ட காசு வசூல் பண்ணலாம், சில்லறை காசை தூக்கி போட்டுட்டு போவாங்க என்று சொன்னவள் விழுந்து விழுந்து சிரித்தாள். இவள் பேசிய அனைத்தையும் தன் கைரேகை வைத்து உள்ளே வர பரதநிதி வாசலில் நின்றபடியே அனைத்தையும் கேட்டான். இவளுக்கு என்ன திமிரு இருந்தால் என்னை பற்றி இப்படி பேசுவா? நான் இவ கூடவே இருக்க முடியுமா? இவ தான் வேலையத்த வெட்டி என்றால் நானும் இவ கூட அப்படி இருக்க முடியுமா என்ன? தூவிகா என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? அன்னைக்கு என்னமோ இவ அத்தான்கிட்ட என்னையும் என் குடும்பத்தையும் பற்றி பெருமையாக பேசினா அதெல்லாம் சும்மாவா என்று தனக்குள் பொறுமியவன் அறையை விட்டு போய்விட்டான். சற்று நேரத்தில் அக்காவும் தங்கையும் கீழே வந்தார்கள். பரசுகன் மகளை கைப்பிடித்து அழைத்து, என்னடா பாப்பா, ஏன் ஒரு மாதிரி இருக்காய் என்று கேட்க, ஏன் உன் மகள் எப்படி இருக்கணும் என்று அருந்ததி கேட்க, இல்லைம்மா, என் பேத்தியும் உன் பேத்தியும் ஒன்றா சேர்ந்தா இந்த வீடே அதிரும், ஏன் இன்னைக்கு இப்படி இருக்கா என்று தான் கேட்டேன் என்றார். பரசு, உன் மகள் இப்போ உன் வீட்டில் இல்லை, அவள் புருஷன் வீட்டில் இருக்கிறா. நானே இப்போ தான் அவள் கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாக இருக்கா என்று சந்தோஷப்படுறேன். உனக்கு அது கூட பொறுக்கலையா என்றார். ஏன் பாட்டி, நான் ஒரே அடியாக சவப்பெட்டியில் அடங்கிட்டா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா என்று சிரித்தபடி சில்விகா கேட்க, அங்கே மிகுந்த அதிர்ச்சி அனைவரையும் அவள் பேசியது உலுக்கி விட்டது. என்ன பாப்பா, ஏன் இப்படி பேசுகிற? என்னடா ஆச்சு உனக்கு என்று பரசுகன் பதற, அப்போதுதான் சில்விக்கு அவள் சொன்ன வார்த்தையின் அர்த்தம் புரிந்தது. நாக்கை கடித்து கொண்டு, சாரி பாட்டி என்றாள். அருந்ததி எதுவுமே சொல்லலை. பரதநிதிக்கு ஆத்திரம் வந்தது. இவ்வளவு நேரம் அவள் அக்கா கிட்ட குறை சொல்லிக்கிட்டு இருந்தா, இப்போ பெரியவங்க மேலே பாயிரா என்று கோபமாக நினைத்தவன், பெரியவங்க கிட்ட மரியாதையாக பேசணும் என்று தெரியாதா உனக்கு? உன்னை வளர்த்ததுக்காக பாட்டிக்கு சங்கடம் கொடுக்குறியா? போய் வேலையை பாரு என்று அதட்டினான் அவன். கோபமாக எழுந்தவள் காலை உதைத்து கொண்டு சமையலறை சென்றாள். சற்று நேரத்தில் அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள். விடைபெறும்போது சில்விகா பாட்டியை கட்டிக்கொண்டு அழுது விட்டாள். அருந்ததிக்கும் பேத்தி மேலே கோபம் வந்தாலும் எங்களை பேசுகிற இந்த வாய் தான் நாளைக்கு உன் புருஷனையும் மாமனார் மாமியாரையும் பேசச் சொல்லும். வளர்த்த என்னத்தான் திட்டுவாங்க என்றபடி பேத்திக்கு புத்தி சொல்லிவிட்டு கிளம்பினார்கள். அன்று இரவு பாட்டி தூவிகா கிட்ட, ஏண்டி சின்ன கழுதை இப்படி பேசுது என்று கேட்க, சில்விகா தன்னிடம் சொன்னதை சொல்லவும், உனக்கே பரதாவின் சூழ்நிலை தெரியும், வயதுக்கு மீறிய உழைப்பு, இதில் இவள் வேற வம்பு பண்ணுறா, எப்படி அவன் நிம்மதியாக தொழில் பண்ண முடியும் சொல்லு? சின்ன வயதில் அம்மா அப்பா கிட்ட தான் இருப்பேன், என்னை விட்டுட்டு அவங்க போகக்கூடாது என்று அடம்பிடித்தாள். இப்போ புருஷன் கூடவே இருக்கணும்னு சொல்கிறா. இதெல்லாம் நல்லாவா இருக்குது? அந்த பையன் எவ்வளவு நல்லவன், பொறுப்பானவன் என்று புலம்பினார். பரசுகன் எஸ்ஏ குரூப்பிற்கு தினமும் சென்று மகளுக்கும் மருமகனுக்கும் தொழில் நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்தார். எஸ்எஸ் குரூப்பிற்கு போய் எல்லாவற்றையும் பரதா கற்றுக்கொண்டான். அன்று மிக நெருங்கிய உறவினர் வீட்டு திருமணம் சென்னையில்தான். எனவே குடும்பத்தோடு கிளம்பினார்கள். ஆதன்யா அழகான டிசைனர் புடவை கட்டி கிளம்பினாள். மேன்மதியும் நெருங்கிய உறவினர்கள் என்பதால் அவளுக்கும் அழைப்பிதழ் கொடுத்ததால் கிளம்பினாள். அவளுடைய நகையை போட்டுக்கொண்டாள். ஆதன்யா அம்மாவிடம் வழக்கடித்து கொண்டு இருந்தாள். காரணம், அவள் புடவை கலருக்கு மேட்சான நகை வேண்டும், சில்விகா கிட்ட இருக்கு, வாங்கி தாங்க என்றாள். வாயை மூடுடி, அது அவளுடையது, அதை நீ போடக்கூடாது என்றார்.
தூவிகா அவள் நகையை கொடுத்தாள். மேன்மதி அவள் நகையை கொடுத்தாள். வேண்டாம், எனக்கு என் புடவைக்கு மேட்சான நகைதான் வேண்டும் என்றாள். உமையாளுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. இதுவரை அவளுடைய டாலர் செயினும் தொங்கட்டானும் தான் போட்டுக்கொள்வாள். இப்போ புதுசாக சில்விகா போடுவதை பார்த்து இப்படி பிடிவாதம் பிடிக்கிறாள். சில்விகா இரவு விருந்து என்பதால் அதற்கு ஏற்ற மாதிரி லைட் கலர் டிசைனர் புடவை கட்டி அதற்கு ஏற்ற வைர நகை போட்டு கிளம்பி வந்தாள். சரியாக அந்த நேரம் பரதநிதியும் வரவும் உமையாளுக்கு பதற்றமாக இருந்தது. இதெல்லாம் பரதாவிற்கு பிடிக்காது. ஹாலில் நின்று வழக்கடித்து கொண்டு இருந்த தங்கையை பார்த்தவன், அது கிளம்பியாச்சா என்று கேட்க, ஆமாம், எனக்கு என் ட்ரெஸ்ஸிற்கு மேட்ச நகை வேண்டும், அன்னிக்கிட்ட இருக்கு, வாங்கி தாங்க என்றாள். அவன் அம்மாவை பார்த்து முறைத்தான். அவர் கைகளை பிசைந்து கொண்டு மகளை அதட்ட அவள் நேரடியாக சில்விகா கிட்ட, என் சேலைக்கு மேட்சான நகை கொடுங்க, திருப்பி தந்துடுறேன் என்றாள். சில்விகா அலட்டி கொள்ளாமல் சாரி, எனக்கு மற்றவங்க கிட்ட என் பொருளை கொடுக்க பிடிக்காது என்றாள். சற்றென்று தங்கையை முறைத்த பரதா, அம்மா, மேன்மதியை கூட்டிக்கிட்டு நீங்களும் அப்பாவும் போங்க, நாங்கள் வரலை என்றவன், சில்வி, போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து ஏதாவது டிஃபன் செய், நாங்கள் சாப்பிடணும் என்றவன் மாடிக்கு சென்று விட்டான். பவளம் கிளம்பி வந்து கேட்க நடந்ததை மேன்மதி சொல்ல, அது உனக்கு அறிவில்லையா? தங்க நகை எல்லா ட்ரெஸ்ஸிற்கும் பொருந்தும். உன்னால் இப்போ அவன் வரலைன்னு போயிட்டான், இது நல்லாவா இருக்கு என்று திட்டினார். வேறு வழியின்றி அவர்கள் மட்டும் சென்றார்கள். சில்விகாவிற்கு கோபம் வந்தது. அறைக்கு செல்ல அங்கே அவன் குளித்து விட்டு வந்து உடைமாற்றி கொண்டு இருந்தான். என்னையே போக வேண்டாம்னு சொல்கிறீங்க? உங்கள் தங்கச்சியின் பிடிவாதத்துக்கு எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்க. 4 சுவத்துக்குள் 4 பூரா அடைந்து கொண்டு கிடக்கிறேன். நீங்கள் தான் என்னை வெளியே எங்கேயும் கூட்டி போகலை. சொந்தக்காரங்க வீட்டு விசேஷத்துக்கு கூட நான் போகக்கூடாது என்றால் என்ன அர்த்தம் என்று அவள் கத்த, இதோ இப்படி பிளாட்டினமும் வைரமும் போட்டுக்கிட்டு நீ போகிறத பார்த்ததால தான் அவளும் ஆசைப்படுறா. அவள் கேட்கறது தப்பு தான், ஆனால் அவளை கேட்க தூண்டியது நீ தான். போ, டிஃபன் செய் என்றான். என்னால் முடியாது, எனக்கு மூடு இல்லை, ஆர்டர் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு புது புடவையை அவிழ்க்க கூட இல்லை, அப்படியே மெத்தையில் படுத்து அழுதாள். இதோ பார், தேவை இல்லாமல் நீ கண்ணீர் விட்ட அப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் என்று அவன் உரிமை. ஏன், என்ன பண்ணுவீங்க? என் மேலே என்ன தப்பு என்று அவள் எகிற, தப்புன்னு நான் எங்கே சொன்னேன்? அப்புறம் ஏன் என்ன ஃபங்க்ஷனுக்கு போக விடலை? எனக்கு போக பிடிக்கலை, அதுதான். அப்போ நீங்கள் போகாமல் இருக்கணும். என்ன ஏன் வேண்டாம்னு சொன்னீங்க? நான் போகலை என்றாலும் நீ போவியா? ஆமாம், நான் போவேன். நான் என்ன உங்கள் நிழலா? நீங்கள் போனால் பின்னால் வர்றதுக்கு என்று சொல்ல, அப்போ நீ போகலாம் என்றவன் கீழே இறங்கி போய் பார்க்க அங்கே சோஃபாவில் படுத்தபடி ஆதன்யா அழுது கொண்டு இருந்தாள். அவனுக்கு ஆயாசமாக வந்தது. 2 பேரும் சின்ன பொண்ணுதான். வாழ்க்கை என்பது போடும் நகையில் இல்லை என்று தெரியலை. ஆதன்யா இதற்கு முன்பு இப்படி பிடிவாதம் பிடித்ததே இல்லை என்று நினைத்தான். உண்மை அது இல்லை. மேன்மதி திருமணத்திற்காக உமையால் வாங்கி சேர்த்த நகைகள் அனைத்தும் ஆதன்யாதான் முதலில் போட்டது. மேன்மதி அதை பொருட்படுத்தவில்லை. தங்கை என்று விட்டு கொடுத்தாள். அது பிரச்சனையாக ஆகலை. அவன் காதிற்கும் அந்த விஷயம் வந்தது இல்லை. அக்காவின் நகையை போட்டது போல் சில்விகாவின் நகையை போட நினைக்கிறாள். அதற்கு அவள் அனுமதி வேண்டுமே. அம்மா அண்ணன் பேசி வாங்கி தரணும் என்று நினைத்தாள். அதில் யாருக்குமே உடன்பாடு இல்லை. பரதநிதி கிச்சனிற்குள் சென்று பார்த்தான். இன்று அனைவரும் இரவு ஃபங்க்ஷனுக்கு போவதாக இருந்ததால் உமையால் எதுவும் செய்யவில்லை. ஃப்ரிட்ஜில் மாவு இருந்தது, தேங்காய் இருந்தது. உடைத்து சட்னி செய்தான். இட்லியை ஊற்றி வைத்தான். இதெல்லாம் முன்பு படிக்கும் காலத்தில் அவன் அவ்வப்போது செய்ததுதான். பவளம் உமையால் நெருங்கிய உறவினர்கள் தவிர மற்ற வீட்டு விசேஷங்களுக்கு பிள்ளைகளை அழைத்து கொண்டு போக மாட்டார்கள். காரணம், சென்னையில் இருந்து குடும்பத்தோடு ஊருக்கு செல்ல போக வர 7-8 ஆயிரம் வரும். எதற்கு இந்த தண்ட செலவு என்று பிள்ளைகளை விட்டுட்டு அவர்கள் மட்டும் போய் வருவார்கள். போக வர 2 நாள் ஆகும். அதுவரை மேன்மதி சமையல்தான். அப்போ அவளுக்கு உதவ கற்றுக்கொண்டதுதான் சமையல். பெரிய அளவு தெரியாது. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாம்பார், சட்னி என்று தெரியும். இன்று இட்லி சட்னி வைத்துவிட்டு போய் குளித்துவிட்டு வந்து உடைமாற்றி மனைவியை சாப்பிட கூப்பிட்டான். அவள் அசையக்கூட இல்லை. தங்கையை கூப்பிட்டான். அவள் தேம்பிக் கொண்டு இருக்க அவனே இட்லி வைத்து மறுக்க ஊட்டிவிட்டான். அண்ணா, எனக்கு அதே மாதிரி நகை வாங்கித்தா என்றாள். சற்று நேரம் அமைதியாக இருந்தவன்,
அது ஏதோ ஒரு செட் நகை என்றால் வாங்கலாம். அவகிட்ட இருக்கிற மாதிரி நாம் வாங்க முடியுமா சொல்லு? உனக்கு நகை வேண்டும் என்று கேளு, வாங்கி தர்றேன். அவகிட்ட இருக்கிற மாதிரி வேணும்னு கேட்காத, அது நல்ல பழக்கம் இல்லை. நம்ம ரொம்ப சாதாரணமானவங்க, நம்மளால் அந்த மாதிரி நகை வாங்க முடியாது. ஏன், அவங்க வீட்டில் ஒரே நாள்லையா இவ்வளவு நகையும் வாங்கினாங்க? பாரம்பரியமாக அவளுடைய பாட்டிகளின் நகை, அம்மா நகை, இத்தனை வயதிற்கு அவள் அப்பா வாங்கி கொடுத்தது தான், அதுதான் தெரியுமே. அதுக்காக நம்ம பாட்டி போட்டிருந்த அந்த தண்டட்டியவா நான் போட முடியும்? அதை கூட அத்தைகளுக்கு கொடுத்தாச்சு என்று சொல்ல அவன் சிரித்து விட்டான். என்ன, நான் சொன்னது உனக்கு சிரிப்பாக இருக்கா என்று அவள் கேட்க, இல்லை, நீ தண்டட்டி போட்டுக்கிட்டு சுடிதார் போட்டுக்கிட்டு போனால் எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணினேன் என்று சொல்ல, இப்போ அவள் உருவம் அவளுக்கும் கற்பனையாக வர சிரித்து விட்டாள். தங்கையின் பேச்சை எண்ணத்தை மடைமாற்றிவிட்டு தானும் சாப்பிட்டுவிட்டு சில்விகாவிற்கு தட்டில் சாப்பாடு எடுத்து கொண்டு வந்து அவளை எழுப்ப, அவள் உம்மென்று இருக்க சாப்பாட்டை டேபிளில் மூடி வைத்தவன், பசிக்கும்போது சாப்பிடு என்று சொல்லிவிட்டு படுத்து விட்டான். அவனுக்கு மனைவி மேல் கோபம். நான் போகலை என்றாலும் அவள் போவாளாம். ஏன், அவள் போனா என்ன என்று அவன் மனசாட்சி கேட்க, போகலாம், தப்பில்லை. ஆனால் ஏனோ அவனுக்கு ஏமாற்றமாக இருந்தது. அவளை மட்டும் பெற்றோருடன் அனுப்பி இருந்தால் தங்கை ரொம்ப அழுதிருப்பா. அதற்காகத்தான் அனுப்பலை அவன்.